காலமா தெரிந்து கொள்றதுக்கு உலகத்தை படைச்சார், பராமரிப்பை நடத்துறார், திருப்பி வரப்போறார். ஏன் உனக்கு இத்தே பெரிய மதிப்பு கொடுக்கறதுக்கே காரணம் என்ன? தன்னுடைய மகிமைக்காக உன்னை நேசிச்சதுனால தான். தன்னுடைய மகிமையிலேயே பணைய வச்சிருக்கிறாரு, உன் மேல வச்சிருக்கிறார். இது பெரிய விதத்துல நேசம் இல்லை. கடவுள் மிக உயர்ந்த விதத்துல நேசிக்கணும்னா இப்படி நேசிச்சா தாங்க உண்டு. நம்மள நேசிச்சா இப்படிதான். இந்த கள்ள போதங்க பெந்தகோஸ்துக்கார் சொல்ற மாதிரி ஆசீர்வாதம், சொலிப்பு, பிள்ளைகள், குடும்பம், பணம், அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும். தேவன் நம்மளை நேசிச்சு முன்குறித்தது ஏங்க? நித்தியத்துல இத்தனை மதிப்பு கொடுத்தது ஏன்? நமக்கு 80 வருஷம் லைஃப் போதும், வேலை போதும், அவ்வளோ பணம் போதும், ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், வேற என்ன வேணும்? ஆனால் அவருடைய மகிமைக்கு அது பத்தாது. அவருடைய மகிமைக்கு நம்மளை நித்தியத்தில் தெரிந்து கொண்டு நித்திய மகிமையை நமக்கு கொடுக்கணும். உலகமெல்லாம் பார்த்து அகில அனார்ந்து போகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும்.